ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரம்ஸ்டிக்கை வச்சு, அப்புறம் இந்த குட்டி ஆனியன், பூண்டு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு முருங்கைக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க இதை. அதுக்கு நல்ல காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேபேஜ் கோஸ் இருக்குங்க இல்லையா, இதை சின்னதாக ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், மிளகாத்தூள்லாம் போடலை. ஏன்னா நம்ம இந்த காரக்குழம்புல மிளகாத்தூள் போட போகிறோம். அதனால் பாருங்கள், ரைஸ் வடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேபேஜை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அதில் இந்த கோஸை போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய் கீரி போடணும். தண்ணியெலாம் இதில் ஊற்றக்கூடாது, நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சால்ட்டில் இருக்கிற தண்ணி இந்த கேபேஜும் தண்ணி விடும். அதில் இருக்கிறதே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். கருவேப்பிலை இலைகள் போடணும். பாருங்கள், வடகம் போட்டு குட்டி ஆனியனும் அந்த பூண்டும் போட்டு நான் அதை நல்லா வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை இப்போ வதங்கினா தக்காளி மட்டும் நான் நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. மிளகாத்தூள்னால் மிளகா தனியா ரெண்டும் சேர்ந்தது தான். அப்புறம் முருங்கைக்காவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியே இதில் நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்ட பிறகு இதை நல்லா பாயில் ஆகும். அந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, அதை நான் ரெண்டாக நான் கீரி தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்குது, முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறமா இதை இறக்கிறதுக்கு முன்னாடி நான் பெப்பர் போட்டிருக்கேன். நல்லா மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும். பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். தேங்க்யூ.